4ஆம் அதிகாரம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியைப் போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கிப் போடுங்கள். தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி யூதாவில் அறிவித்து எருசலேமில் கேட்கப் பண்ணுங்கள். நாம் அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படிக்குச் சேருங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். சீயோனுக்கு நேரே கொடியேற்றுங்கள், கூடுங்கள், நிற்காதிருங்கள். நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வரப்பண்ணுகிறேன். உன் தேசத்தை பாழாக்கி விடும்படிக்கு சிங்கம் தன் புதரிலிருந்து எழும்பி ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். உன் பட்டணங்கள் குடியிராதபடி அழிக்கப்படும் என்கிறார். இது நிமித்தம் இரட்டை கட்டிக்கொள்ளுங்கள், புலம்பி அலறுங்கள். கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பவில்லையே. அந்நாளிலே ராஜாவின் இருதயமும் பிரபுக்களின் இருதயமும் மடிந்து போம். ஆசாரியர்கள் திடுக்கிட்டு தீர்க்கதரிசிகள் திகைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று சொன்னதினால் மெய்யாகவே இந்த ஜனத்துக்கும் எருசலேமுக்கும் மிகுதியான மோசத்தை வரப்பண்ணினீர். பட்டயம் பிராணன் மட்டும் எட்டுகிறதே என்றேன். வனாந்தரத்திலுள்ள உயர்நிலங்களிலிருந்து ஒரு தீக்காற்று என் ஜனமாகிய குமாரத்திற்கு நேராக அடிக்கும் என்று அக்காலத்திலே இந்த ஜனத்தோடும் எருசலேமோடும் சொல்லப்படும். அது தூற்றவும் மாட்டாது, சுத்திகரிக்கவும் மாட்டாது. இதை பார்க்கிலும் பலமான காற்று என் காரியமாய் வரும். இப்பொழுது நானும் அவர்களோடே நியாயம் பேசுவேன். இதோ, மேகங்களைப் போல எழும்பி வருகிறான். அவனுடைய ரதங்கள் பெருங்காற்றைப் போலிருக்கிறது. அவன் குதிரைகள் கழுகுகளிலும் வேகமானவைகள். நமக்கு ஐயோ, நாம் பாழாக்கப்படுகிறோமே. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும்? தானிலிருந்து ஒரு சத்தம் வந்து செய்தியை அறிவிக்கிறது. எப்பிராயீமின் மலையிலிருந்து வந்து தீங்கை பிரசித்தம் பண்ணுகிறது. ஜாதிகளுக்கு அதை நீங்கள் பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இதோ, காவற்சேவகர் தூர தேசத்திலிருந்து வந்து யூதாவுடைய பட்டணங்களுக்கு விரோதமாய் உரத்த சத்தமிடுவார்கள் என்று எருசலேமுக்கு கூறுங்கள். அதற்கு விரோதமாய் அவர்கள் வயல்வெளிகளின் காவற்காரரைப் போல சுற்றிலும் இருப்பார்கள். அது எனக்கு விரோதமாய் கலகம் செய்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிடப் பண்ணின. இது இத்தனை கசப்பாயிருந்து உன் இருதயம் மட்டும் எட்டுகிறதற்கு காரணம் உன் பொல்லாப்புத்தானே. என் குடல்களே நோகிறது. என் உள்ளம் வேதனைப்படுகிறது. என் இருதயம் என்னில் கதறுகிறது. நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. என் ஆத்துமாவே, எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே. நாசத்துக்கு மேல் நாசம் வருகிறதாக கூறப்படுகிறது. தேசமெல்லாம் பாழாகிறது. அசுப்பிலே என் கூடாரங்களும் ஒரு நிமிஷத்திலே என் திரைகளும் பாழாக்கப்படுகிறது. நான் எதுவரைக்கும் கொடியைக் கண்டு எக்காலத்தின் சத்தத்தை கேட்பேன்? என் ஜனங்களோ மதியற்றவர்கள். என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. வானங்களைப் பார்த்தேன், அவைகளுக்கு ஒளியில்லாதிருந்தது. பர்வதங்களைப் பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன. எல்லா குன்றுகளும் அசைந்தன.
பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷனில்லை. ஆகாசத்து பறவைகளெல்லாம் பறந்து போயின. பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயின் நிலம் வனாந்தரமாயிற்று. அதன் பட்டணங்களெல்லாம் இடிந்து போயின. தேசமெல்லாம் பாழாய்ப்போம். ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தம் பூமி புலம்பும், உயர இருக்கிற வானங்கள் கருத்துப்போம். நான் அதைச் சொன்னேன், அதை நிர்ணயம் பண்ணினேன். நான் மனஸ்தாபப்படுவதும் இல்லை, நான் அதை விட்டு திரும்புவதும் இல்லை. குதிரை வீரரும் வில் வீரரும் இடும் சத்தத்தினாலே சகல ஊராரும் ஓடி அடர்த்தியான காடுகளில் புகுந்து கண்மலைகளிலும் ஏறுவார்கள். ஒரு மனுஷனும் அவைகளிலே குடியிராதபடி எல்லா ஊர்களும் விடப்பட்டிருக்கும். பாழாய்ப்போன நீ இப்பொழுது என்ன செய்வாய்? நீ இரத்தாம்பரம் உடுத்தாலும் பொன்னாபரணங்களால் உன்னை சிங்காரித்தாலும் உன் கண்களில் மையிட்டு கொண்டாலும் வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். சோரநாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்கத் தேடுவார்கள். கற்ப வேதனை படுகிறவளின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாக்குலமாகவும் சீயோன் குமாரத்தியின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ, கொலைபாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே என்கிறாள். 5ஆம் அதிகாரம். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய்யானை இடுகிறார்களே. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது? அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கன்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அப்பொழுது நான், இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்றும், நான் பெரியோர்களிடத்திலே போய் அவர்களோடே பேசுவேன். அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ ஏகமாய் நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்து போட்டார்கள். ஆகையால் காட்டிலிருந்து வரும் சிங்கம் அவர்களை கொல்லும். வனாந்தரத்திலுள்ள ஓநாய்கள் அவர்களை பீரும். சிவிங்கி அவர்கள் பட்டணங்களின் மேல் நோக்கமாயிருக்கும். அவைகளிலிருந்து புறப்படுகிறவன் எவனும் பீறப்படுவான். அவர்கள் மீறுதல்கள் பெருகி அவர்கள் சீர்கேடுகள் அதிகரித்தது. இவைகளை நான் உனக்கு மன்னிப்பது எப்படி? உன் பிள்ளைகள் என்னை விட்டுவிட்டு தெய்வம் அல்லாதவைகள் பேரில் ஆணையிடுகிறார்கள். நான் திருப்தியாக்கின அவர்கள் விபச்சாரம் பண்ணி வேசி வீட்டிலே கூட்டங்கூடுகிறார்கள். அவர்கள் கொழுத்த குதிரைகளைப் போல் காலமே எழும்பி அவனவன் தன் தன் அயலானுடைய பெண்ஜாதியின் பின்னாலே கனைக்கிறான். இவைகளை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் மதில்கள் மேலேறி அழித்து போடுங்கள், ஆனாலும் சர்வசங்காரம் செய்யாதிருங்கள். அதன் கொத்தளங்களை இடித்து போடுங்கள், அவைகள் கர்த்தருடையவைகள் அல்ல. இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாரும் எனக்கு விரோதமாய் மிகுதியும் துரோகம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அப்படிப்பட்டவர் அல்லவென்றும், பொல்லாப்பு நம்மேல் வராது, நாம் பட்டயத்தையாகிலும் பஞ்சத்தையாகிலும் காண்பதில்லை என்றும், தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள், திருவாக்கு அவர்களில் இல்லை, அவர்களுக்கே அப்படி ஆகக் கடவதென்றும் அவர்கள் சொல்லி கர்த்தரை மறுதலித்தார்கள். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால், இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ தூரத்திலிருந்து நான் உங்கள் மேல் ஒரு ஜாதியை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பலத்த ஜாதி, அது பூர்வ காலத்து ஜாதி. அவர்கள் நீ அறியாத பாஷையை பேசும் ஜாதி. அவர்கள் பேசுகிறது இன்னதென்று உனக்கு விளங்காது. திறந்த பிரேத குழிகளைப் போல் அவர்கள் அம்பரா தூணிகள் இருக்கும்.
அவர்கள் அனைவரும் பராக்கிரமசாலிகள். அவர்கள் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் சாப்பிட வேண்டிய உன் விளைச்சலையும் உன் அப்பத்தையும் சாப்பிட்டு, உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் பட்சித்து, உன் திராட்சப் பழங்களையும் உன் அத்திப்பழங்களையும் சாப்பிட்டு, நீ நம்பின உன்னுடைய அரணான பட்டணங்களை பட்டயத்தாலே வெறுமையாக்குவார்கள். ஆகிலும் நான் அந்நாட்களிலும் உங்களை சர்வசங்காரம் செய்யாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இவைகளையெல்லாம் எதினிமித்தம் செய்தார் என்று நீங்கள் கேட்டால், அப்பொழுது நீ அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை விட்டு உங்களுடைய தேசத்திலே அந்நிய தேவர்களை சேவித்தது போல உங்களுடையதல்லாத தேசத்திலே அந்நியர்களை சேவிப்பீர்கள் என்று சொல்வாயாக. நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து யூதாவிலே சொல்லிக் கூற வேண்டியது என்னவென்றால், கண்களிருந்தும் காணாமலும் காதுகளிருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே, கேளுங்கள். எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாத படிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாத படிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ? இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமுமான இருதயமுள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல் பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல் அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்களாகிறார்கள். கொழுத்து சளுக்கு பண்ணுகிறார்கள். துன்மார்க்கனுடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள். திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள். எளியவர்களின் நியாயத்தை தீரார்கள். இவைகளை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. தீர்க்க தரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாயிருக்கிறது. ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? 6ஆம் அதிகாரம். பென்யமீன் புத்திரரே, நீங்கள் எருசலேமின் நடுவிலிருந்து ஏகமாய் கூடியோடி தெக்கோவாவில் எக்காளம் ஊதி பெத்கேரேமின் மேல் அடையாளமாக தீவெளிச்சங் காட்டுங்கள். ஒரு தீங்கும் மகா சங்காரமும் வடக்கே இருந்து தோன்றுகிறதாயிருக்கிறது. செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமாரத்தியை பாழாக்குவேன். மேய்ப்பர் தங்கள் மந்தைகளோடே அவளிடத்துக்கு வருவார்கள். அவர்கள் அவளுக்கு விரோதமாய் சுற்றிலும் கூடாரம் போட்டு அவனவன் தன் தன் ஸ்தலத்தில் மேய்த்து, அவளுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், மத்தியானத்தில் தானே நாம் போயேறும்படிக்கு எழுந்திருங்கள். ஐயோ, பொழுது சாய்ந்து அந்தி நிழல்கள் நீண்டு போகிறதே. எழுந்திருங்கள், நாம் ராக்காலத்திலாகிலும் போயேறி அவளுடைய அரமனைகளை அழிப்போம் என்றும் சொல்லுவார்கள். சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மரங்களை வெட்டி எருசலேமுக்கு விரோதமாய் கொத்தளம் போடுங்கள். அதுவே விசாரிக்கப்பட வேண்டிய நகரம். அதன் உட்புறமெல்லாம் கொடுமை. ஊற்றானது தன் தண்ணீரை சுரக்க பண்ணுமா போல அது தன் தீங்கை சுரக்க பண்ணுகிறது. அதிலே கொடுமையும் அழிம்பும் கேட்கப்படுகிறது. துக்கமும் காயங்களும் நித்தமும் எனக்கு முன்பாக காணப்படுகிறது. எருசலேமே, என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாதபடிக்கும், நான் உன்னை பாழும் குடியற்ற தேசமும் ஆக்காதபடிக்கும் புத்தி கேள். திராட்சக் குலைகளை அறுக்கிறவனைப் போல உன் கையை திரும்ப கூடைகளின் மேல் போடென்று சொல்லி, அவர்கள் இஸ்ரவேலில் மீதியாயிருந்த கனியை திராட்சச் செடியின் கனியைப் போல் நன்றாய் பொறுக்கிக் கொண்டு போவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன்? அவர்களுடைய செவி விருத்த சேதனமில்லாதது. அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாயிருக்கிறது.
அதின்மேல் அவர்களுக்கு விருப்பமில்லை. ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கிறேன். அதை அடக்கி இழைத்து போனேன். வீதிகளிலுள்ள பிள்ளைகளின் மேலும் வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாய் அதை ஊற்றிவிடுவேன். புருஷரும் ஸ்திரீகளும் கிழவரும் பூரண வயதுள்ளவர்களும் கூட பிடிக்கப்படுவார்கள். அவர்களுடைய வீடுகளும் அவர்களுடைய காணி பூமிகளும் அவர்களுடைய மனைவிகளோடே ஏகமாய் அந்நியர் வசமாகும். என் கையை இந்த தேசத்தின் குடிகளுக்கு விரோதமாக நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவுமல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அவர்கள் அருவருப்பானதை செய்ததின் நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ? பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணவும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமலிருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். சேபாவிலிருந்து வருகிற தூப வர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு என்னத்துக்கு? உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பமல்ல, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாயிராது. ஆகையால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு இடரல்களை வைப்பேன். அவைகள் மேல் பிதாக்களும் பிள்ளைகளும் குடியானவனும் அவனுக்கடுத்தவனும் ஏகமாய் இடருண்டு அழிவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ வடதேசத்திலிருந்து ஒரு ஜனம் வந்து பூமியின் கடையெல்லைகளிலிருந்து ஒரு பெரிய ஜாதி எழும்பும். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் கொடியர், இரக்கமறியாதவர்கள். அவர்கள் சத்தம் சமுத்திர இரைச்சலுக்கு சமானமாயிருக்கும். சீயோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்த சன்னத்தராய் குதிரைகளின் மேலேறி அணி அணியாக வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வருகிற செய்தியை கேட்டோம். நம்முடைய கைகள் தளர்ந்தது. இடுக்களும் கர்ப்பவதிக்கு உண்டாகும் வேதனை கொப்பான வேதனையும் நம்மை பிடித்தது. வயல்வெளியிலே புறப்படாதிருங்கள், வழியிலும் நடவாதிருங்கள். சுற்றிலும் சத்துருவின் பட்டயமும் பயங்கரமும் உண்டு. என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ இரட்டை கட்டிக்கொண்டு சாம்பலிலே புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனங்கசந்து புலம்பு. பாழாக்குகிறவன் சடிதியாய் நம்மேல் வருவான். நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருக்கமாகவும் அரணாகவும் வைத்தேன். அவர்கள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றித் திரிகிறவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள். துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது. புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய்ப் போயிற்று. பொல்லாப்புகள் அற்றுப்போகவில்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எண்ணப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். 7ஆம் அதிகாரம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறிச் சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள்.
நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி, நீங்கள் மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து, பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களேயாகில், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதாகாலமும் குடியிருக்க பண்ணுவேன். இதோ, ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யாணையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி, பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளையெல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதோ, நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவிலுள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய், இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். நீங்கள் இந்த கிரியைகளையெல்லாம் செய்தீர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வந்திருந்தும் நீங்கள் கேளாமலும், நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியினால், என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல செய்வேன். நான் உங்களுடைய எல்லா சகோதரருமாகிய எப்பிராயீம் சந்ததி அனைத்தையும் தள்ளி போட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை நீ காணவில்லையா? எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு வானபலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கினிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மாப்பிசைகிறார்கள். அவர்கள் எனக்கா மனமடி உண்டாக்குகிறார்கள்? தங்கள் முகங்கள் வெட்கத்துக்குட்படும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மனமடி உண்டாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ, என் கோபமும் என் உக்கிரமும் இந்த ஸ்தலத்தின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் வெளியின் மரங்கள் மேலும் பூமியின் கனிகள் மேலும் ஊற்றப்படும். அது அவியாமல் எரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் தகன பலிகளை மற்ற பலிகளோடும் கூட்டி இறைச்சியை சாப்பிடுங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோடே பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மையுண்டாகும் படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின் படியும் கடினத்தின் படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் தினந்தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பிக் கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பு செய்தார்கள். நீ இந்த வார்த்தைகளையெல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள். ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும், சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்றுப்போனதென்றும் அவர்களுக்கு சொல். நீ உன் தலைமயிரை சிரைத்து எரிந்துவிட்டு உயர் தலங்களிலே புலம்பிக் கொண்டிரு. கர்த்தர் தமது சினத்துக்கு ஏதுவான சந்ததியை வெறுத்து நெகிழ விட்டார். யூதா புத்திரர் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தை தீட்டுப்படுத்த
தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னோம் குமாரனின் பள்ளத்தாக்கிலுள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. ஆதலால் இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அது அப்புறம் தோப்பேத் என்றும் இன்னோம் குமாரனின் பள்ளத்தாக்கென்றும் சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கென்று சொல்லப்படும். தோப்பேத்திலே இடங்கிடையாமற் போகுமட்டும் சவங்களை அடக்கம் பண்ணுவார்கள். இந்த ஜனத்தின் பிணங்கள் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். அவைகளை வெருட்டுவாரும் இல்லாதிருப்பார்கள். நான் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன். தேசம் பாழாகும்.